வாடா என்ன அரிசி 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 ஏன் அரிசி ஏன் அரிசி என்னது உங்க ரெண்டு பேர்த்தையும் படிச்சு போய் சொன்னா அந்த பாய்கிட்ட அரிசி விஷயத்த சொல்றீங்கடா ஏன்டா சொல்ல மாட்டீங்க? இல்லப்பா அது அந்த விஷயத்த சொல்லணும்னு நான்ப்பா நினைச்சோம். அதுக்காக தான் அவனை மீட்டே பண்ணோம். அது அவன்கிட்ட சொல்ல முடியல, பேச முடியலப்பா அவன்கிட்ட. ஏதா நீங்க பேச வேண்டிய பேச்சுல இப்படி யாரோ ஒருத்தர் பேச கட்டிட்டு நம்ம வீட்டுல வந்து சண்டை போட்டு போவாங்களா? இல்லப்பா இதனால பெரிய பிரச்சனையாகாதுன்னு நினைச்சோம். நாளைக்கோ இல்ல நாளைக்கோ சொல்லிடலப்பா நினைச்சோம். இல்லை படிச்சு சொன்னடா மாப்பிள்ளை போய் சொல்லிருக்கலாண்டு. சரிடா அவர்கிட்ட சொல்லணும்னா கூட ஏன்ட்டு சொல்லி கொடுத்துருக்கலாம்லடா. நானும் அவர்கிட்ட பேசிருப்பீங்களா? இப்ப பாரு காரியமே கெட்டு போச்சுடா. ஒண்ணு வேணாம் சொன்னது கூட பிரச்சனை இல்லடா. அரைஞ்சு அவமானத்துல உட்காந்து இப்படி அழுதுகிட்டு வர்றா. ஏன்பா நடந்தது சொல்றதுக்கு அப்பா எவ்வளவு முயற்சி பண்ணாரு, அவரை நீங்க பேசுவாவது விட்டீங்களா? இதுல வேற நீங்க 3 பேரும் கண்டுபிடி பேச ஆரம்பிச்சிட்டீங்களே. என்ன இருந்தாலும் அவங்க பேசுறது சரியில்லைதானம்மா. அவங்க கிட்ட குமார் என்ன சொன்னான்னு தெரியலையே. அவங்க இடத்துல இருந்து நாமளும் யோசிக்கணும் இல்லடா. இதெல்லாம் தேவையாடா நமக்கு? என்ன செய்யுது? ஏய் எங்க போறீங்க? என்னடா பண்ண உனக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க. என் தங்கச்சி உன்னை கல்யாணம் பண்ணாளா? உன் கூட வாழ்ந்தாளா? பெரிய யா மாதிரி பேசிட்டு இருக்க. என் தங்கச்சி மிரட்டி கடத்தி கூட்டு பண்ண வந்தா நீ பொறுக்கிறா நீ. அப்பயே உன்னை பிடிச்சி ஜெயில போட்டுக்கணும். இல்லாத பேச்சு பேசிட்டு இருக்கா நீ. என்னன்னு சொல்லுங்க முதல்ல. எதுக்கு அடிக்கிறீங்க? இப்படி இவனை அடிக்கிற அளவுக்கு அவன் அப்படி என்னப்பா பண்ணா அத சொல்லுங்க. அரிசிக்கு பார்த்த மாப்பிள்ளை போய் அரிசியை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் என் கூட வாழ்ந்தாரு போய் சொல்லாம உழைச்சு போடுவாங்க. ஏண்டா ஏண்டா அப்படி என்ன சொன்ன நீ? கேட்கிறாங்கல்ல வாயில என்ன வச்சிருக்க சொல்லுடா. என்ன இப்படி அறிவுக்கு அப்புறமா நடந்துக்கிற? இவன் சொன்னதாலதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து சண்டை போட்டாங்க. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. வாடா பாப்போம். இருப்பா இருப்பா இரு விடுப்பா. என் தங்கச்சிக்கு 1 அண்ணன் இல்ல 2 அண்ணன் இல்ல 3 அண்ணன் இருக்கும். அவ வாழ்க்கை தான் கெடுக்கணும்னு நினைச்ச உன்னை பண்ணே போட்டுடா. என்ன என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னா நடக்காதா? ஜாம் கல்யாணத்தை நடத்துவோம். பாக்குறியாடா? நடத்தி காட்டுகிறா. நடத்துங்க. என்ன அடிச்சாலும் திருந்தாலும் ஜென்மம்டா. இப்படி அடிச்சு வாங்க எதுக்கு கரையிக்கிற? உழைச்சு போய் பார்த்துக்கோங்க. நல்லா இருப்பியாடா? நாசமா தானே போவேன். சொல்லாது கோமதி. அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. வாமாடி. என்னடா என்ன காரியம் பண்ணி வச்சு தப்பாடுவேன். வேண்டாப்பா வேண்டாப்பா. நீங்க எல்லாருமே அவனை அடிச்சுன்னா அவன் செத்தே போயிடுவான்ப்பா. இப்பதான்ப்பா அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. தயவு செஞ்சு அவனை கையெடுத்து கும்பிடுற. அவனை விட்டுடுங்கப்பா விட்டுடுங்க. டேய் போடா உள்ள போடா. கொண்டு வாடா. என் பையன் வரட்டும். நான் அவங்கிட்ட பேசுறேன்ப்பா. கையெடுத்து கும்பிடுற. நீங்க போங்கப்பா போங்க ஐயா. நான் பார்த்து கூட்டிட்டு போய்க்கிறேன். நீ அவனை வெளியே வராம பாத்துக்கோ. போமா கோமதி போ. பாவி எங்களுக்குன்னு வந்து பிறந்திருக்கான் பாரு. அப்பன மாதிரியே இருக்கு. எம்பிட்டு நெஞ்செழுத்தாருன்னா இப்படி ஒரு வேலை பண்ணிருப்பான் அவன். ஏன் தான் இப்படி எல்லாம் அநியாயம் பண்றானோன்னு தெரியல. அவெல்லாம் ஒரு மனுஷனே இல்ல. ஆரம்பத்திலேயே அவன் கையை கால உடைச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இன்னைக்கு வரட்டும் அண்ணனுங்க வச்சு பேசுறேன் அவங்க கிட்ட. விஷயத்த அந்த கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிற அவ்வளவு பெரிய பிரச்சனை அவ்வளவு ஒரு அசிங்க கேவலாம். அத்தனை சொல்லடா அந்த பையனை கூப்பிட்டு பேசுங்க. ஏன்னா போய் பேச மாட்டேன்ட்டீங்க? பேசிருக்கணும் தான்ப்பா. அந்த நேரத்துல எதுவும் பண்ண முடியாம போச்சு. இந்த சம்பந்தம் நடக்கும்னு நினைச்சேன். அவங்க கிளம்பி போற வரைக்கும் சந்தோஷமா இருந்தேன். என் சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிக்கல. நீ யாரையும் போய் பாரு. அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசு. நம்மளால தேவையில்லாம அந்த பிள்ளை அவமானம் போட்டு போய் உட்காந்துருக்கு. சரிங்க. சாரிப்பா. ஏண்டா எவ்வளவு பெரிய முக்கியமான வேலைடா இது. அவ்வளவு சொல்லி அதை போய் சொல்லாம இப்படி ஆக்கி விட்டு. அப்பா பேசவே முடியலப்பா. சாரிப்பா. ஏய் அழாத அரசி. என்னோட மீறமா இப்படி அழுதுட்டே இருப்ப. ஏய் அழாதடி. ஏமா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இது பாருடி நடந்ததுக்கு நீ காரணம் இல்ல. அந்த எதிர் வீட்டுல ஒருத்தன் இருக்கானே அவன் தான் காரணம். என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா மேல இருந்து ஒருத்தன் பாத்துட்டு தான் இருக்கான். அவன் பண்ண தப்புக்கெல்லாம் கண்டிப்பா அந்த ஆண்டவன் தண்டனை கொடுப்பான்.
நான் உன்னை கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டேன்ல. இந்த பையன் கிட்ட பேசிருக்கலாம் அரசிமா. பேசிருக்கேன். உன் வாழ்க்கையில நடந்த எதையுமே நீ அவகிட்ட சொல்லலையா? இல்ல நீ நான் சொல்லல. நீ சொல்லிருக்கலாமா அரசி? உன்னை தப்பு சொல்றேன்னு நினைக்காத. நீ சொல்லியிருந்தா பிரச்சனை இந்த அளவுக்கு போயிருக்காதுன்னு. அண்ணி நான் அவங்க கிட்ட பேசியிருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கெல்லாம் நான் பேசலம்மா. கடையில அவங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் வைக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. அவங்க பிசினஸ் பத்தி பேசுவாங்க. மத்தபடி என்னை பத்தி எந்த பேச்சும் வந்ததில்ல. 2-3 தடவை நாங்க பேசும்போது அந்த குமரவேல் வேற குறுக்க வந்தான். என்னடி இது புதுசா இருக்கு? இதெல்லாம் என் வீட்டுல சொல்லல. அவனெல்லாம் நான் ஒரு ஆளாவே நினைக்கலம்மா. அதனாலதான் நான் சொல்லல. கார்த்திகேயன் கிட்டையும் சும்மா மேலோட்டமா தான் குமரவேலை பத்தி சொல்லி வச்சிருந்தேன். ஆனா திடீர்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்பாங்க. அப்பா ஓகே சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. அதே நேரம் எந்த உண்மையை மறைச்சு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் யோசிக்கல. வீட்டுல இருக்கிறவங்க சொல்லலைன்னா கூட நானே எல்லாத்தையும் சொல்லி இருப்பேன். எனக்கும் அந்த குமரவேலுக்கும் நடந்தது கல்யாணமே இல்லதான். ஆனாலும் நான் அதை மறைச்சிருக்க மாட்டேம்மா. ஐயோ அரசி, நீ உண்மையை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு யாரும் நினைக்கல. இப்படி ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா நாம பேசுறோம். இத பாருமா, நீ கவலைப்படாம இரு. ஏதாவது பண்ணலாம். எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்றோம். பிரச்சனையை சரி பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லம்மா. திரும்ப திரும்ப அசிங்கப்படுறதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இத பாரு, நீ தப்பு பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் அந்த குமாரு. அவனே அசிங்கப்படாதப்போ நீ எதுக்கு நீ அசிங்கப்படணும்? பாத்துக்கலாம். கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும். என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? கண்ணு எப்படி வீங்கி போயிருக்கு பாருங்கக்கா. வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுக்குவாடா? ஆமா, வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுக்கட்டுமா? செல்லம் கொஞ்சமா கொதிக்கிற வெந்நீரை எடுத்துட்டு வந்து அவன் மூஞ்சில கொட்டு. முதல்ல மூஞ்சி மோகனை எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா கேளுமா. கேவலமான வேலை பண்ணிருக்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? அந்த பொண்ணு யார கல்யாணம் பண்ண உனக்கு என்ன? இன்னமும் ஏன் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்க? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு. அப்புறமா அடங்காம இருந்தா என்னடா அர்த்தம்? குமாரி, இங்க பாரு. பெண் பாவம் பொல்லாதது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சா அந்த பாவம் 7 தலைமுறைக்கும் உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உன்னை அழிச்சிடும் குமாரி. வேண்டாம்ப்பா. நல்ல ஆளுகிட்ட போய் பாவ புண்ணிய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க பாரு. குமாரு, என்ன அந்த பரதேசி பையனோட பையன் அடிச்சா நீ சும்மா இருப்பியா? திருப்பி அடிக்கிறதுல அவனை போட்டு சாத்தாத்தவன. அப்பா, நானும் நல்லா சாத்தனப்பா, அடிச்சேன். அதுக்குள்ளே நம்ம வீட்டு ஆளுங்களே தடுத்து இழுத்து கூட்டு வந்தேன். திருப்பி வேற அடிப்பியாரா நீ? சக்தி என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? அரசியை பத்தி மாப்பிள்ளை விட்டு ஆளுங்க கிட்ட போய் என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கான். அவங்க வீடு தேடி வந்து சண்டை போட்டு போறாங்க. கேட்கறேன்னு கோச்சிக்காதீங்க. அவங்க நம்ம வீட்டுல வந்து சண்டை போட்டாங்க. இங்க எதுக்கு வர போறாங்க தம்பி? அவங்க கோமதி வீட்டுல வந்து சண்டை போட்டாங்க. என்ன கோமதி வீட்டுல சண்டை நடந்தா உங்களுக்கு இருந்துச்சு. நீங்க என்ன அதை பத்தி கவலைப்பட்டோம்? முட்டாள் மாதிரி பேசாத. இவன் எதுக்கு அந்த பொண்ணு வாழ்க்கையோட விளையாடணும்? இவ வாழ்க்கையில பூண்டு விளையாடுனாங்களா? 80 நாள் எனக்கு கல்யாணம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நிறுத்து. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத. இவனுக்கு கல்யாணம் நடக்காததுக்கு யாரும் காரணம் இல்ல. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். இப்போவே அவன் திருந்தாம அலைஞ்சான்னா அது நல்லதுக்கே இல்ல. சும்மா குமார் மேலே தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பையனா அந்த பரதேசி பையனோட பையன் அடிச்சிருக்கான். அதெல்லாம் பாத்துட்டு நீங்க எல்லாம் சும்மா இருந்திருக்கீங்க. என்ன கிடையாது? டேய், இவன் பண்ண தப்பு உன் கண்ணுக்கு பெருசாவே தெரியல. அண்ணா, இவன் இல்லாத ஒண்ணு மாப்பிள்ளைக்கு போய் சொல்லிங்க. என்ன அந்த பொண்ணு நம்ம வீட்டுல முன்னாடி இருந்ததுல அதுதானே அவன் சொல்லியிருக்கான். இதுல எங்க தப்பு இருக்கு? நடந்த எல்லா விஷயமும் உனக்கும் தெரியும். அப்ப நீதான் உன் பிள்ளைக்கு நல்லா தூண்டி விட்டு அனுப்பிச்சிருக்க. அத்தா, நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு முன்னாடி பேசிட்டு இருப்பாத்தா. நான் ஒன்னும் இவங்கிட்ட இதெல்லாம் போய் சொல்லல. அதே நேரம் குமார் சொல்றது எந்த விதத்திலும் தப்பு இல்ல. அந்த பரதேசி பையனோட பையன் இவனை அடிச்சதுதான் தப்புன்னு சொல்றேன். இது உங்களுக்கு புரியலையா? ஏண்டா எதுக்குடா தேவையில்லாம அந்த பொண்ணோட பாவத்தை கொட்டிக்கணும்? அவன் பாட்டுக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு போறா. இவனுக்கு என்னடா வந்துச்சு? திரும்ப திரும்ப அந்த மோனகாலி பத்த பொண்ணை பத்தியே பேசுறேன் தவிர அடிவாக்கிட்டு பையன் நிக்கிறான். அவனை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டீங்க. அவனை பத்தி எதுவும் பேச மாட்டீங்க. என்ன குடும்பம் இது? ஆமா ஆமா, வாய முடிட்டு எதுக்கு வாங்க போறோம்? ஆக குமார பத்தி யாருக்கும் இந்த கவலை கிடையாது. ஆமா ஆமா, கேட்டுக்கிட்டு போனாலும் யாருக்கும் கவலை கிடையாது. சக்தி, உன் மகனை பத்தி எங்களுக்கு எல்லாம் கவலை இருக்கு. இவன் தான் யார பத்தியும் கவலைப்படாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். உன் வேலையை பார்த்துட்டு அடுத்த உங்க விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னா கேக்குறானா? அண்ணா, எனக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்குதுங்க. அந்த ஓடுகாலி பெற்ற பொண்ணோட கல்யாணத்து விஷயத்துல நீங்க என்ன அப்படி பொங்கி இருந்திருக்கீங்க? என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்களும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி
அந்த ஓடுகாடு வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நிறுவச்சிங்க, நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் அவர் தங்கச்சி பொண்ணு வாழ்க்கை நாசமா போறத பார்த்து உங்க அண்ணன் சந்தோஷப்பட மாட்டாரு தம்பி. அது சரி. அண்ணே, இந்த ஓடுகாடு வீட்டுல ஏதாவது கெடுதல் நிறுவச்சிங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆனா அண்ணனுக்கு இப்ப மருமகன் கூட நெருக்க வந்துருச்சு. அதனால அண்ணன் ஒட்டுமொத்தமா மாறிட்டாரு. இப்ப எல்லா விஷயமும் மாறியும் போச்சு. என் அண்ணன் தன்னுடைய மகளை பத்தியும் மருமகனை பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் தான் யோசிக்கிறாரே தவிர என்ன பத்தியோ என் பையனை பத்தியோ எங்க குடும்பத்தை பத்தியோ சுத்தமா அண்ணன் யோசிக்கிறதே இல்லையே. நீ ஆமாடா, இவனை பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. எங்க குடும்பத்தை பத்தியோ சுத்தமா அண்ணன் யோசிக்கிறதே இல்லையே. நீ ஆமாடா, இவனை பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. என்ன பண்ணணுங்கிற சத்தியவேல் அண்ணே, வெளியே வா. கோமதி கூப்பிடுறா. வெளியே வாங்கல, வெளியே வா. என்னக்கா கோமதி எதுக்கு இப்ப இவரை கூப்பிடுறான்? அவன் என்னதானே கூப்பிடுறான், என்னன்னு போயிட்டு ஒரு வார்த்தை கேட்டு வரேன். தம்பி இத பாருங்க, சண்டை எல்லாம் எதுவும் போடாதீங்க தம்பி, வேண்டாம். ஆமாங்க அண்ணே, சண்டை போடுறதுக்கு வந்திருக்கேன்னா நான் சண்டை போட்டுதான் ஆகணும். சமாதானம் பேச முடியாது. கேளுங்க, நான் போயிட்டு வரேன். நீங்க யாரு வெளியே வரணும், என்னதான் கூப்பிடுறோம், நான் போயிட்டு வரேன். இந்த தெருக்க சாதாரணமாவே ஆடுறவன் சலங்கை கட்டி விட்டா நல்ல ஜங்கு ஜங்குன்னு ஆடுவான். இவன் கூட என்ன தெரியல கத்திருக்க, என்ன பிரச்சனை உனக்கு? என் ஊருக்கு உனக்கு என்ன துரோகம் பண்ணிச்சு? உன் பையன் இதுக்கு என் பையன் மேல கை வச்சா? உன் பையன் பண்ண வேலைக்கு காலே வச்சிருக்கணும். பொறுக்கி பையன். ஹேய், ஏய், ச்சே, கத்தாத, ரொம்ப தான் புள்ளைய வளர்த்திருக்கானா புள்ளைய. நீ வரணும்னு தான் இம்புட்டு நேரம் ஆத்திரத்தை அடக்கி வச்சிருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கான் உன் புள்ள? என்ன நினைச்சிட்டு இருக்கான்? என் மகளை வாழவே விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கானா? அவடி இத பாருடா, குமார் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். சும்மா பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்கார வச்சு சீராட்டிட்டு இருக்கியலா? இத பாரு, எனக்கு அவன மாதிரி ஒரு புள்ள இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, கொன்னே போட்டிருப்ப. பார்த்து பேச வந்து என்னத்த பார்த்து பேசுறது? என்ன பார்த்து பேசுற சொல்ற? நீ என்னமோ உலகத்துல ஒரு உத்தமனை பெத்து போட்ட மாதிரி பேசுற. ஆரம்பத்துல கண்டதையே சொல்லி சரவணன் கல்யாணத்தை நடக்க விடாம பண்ண, இப்போ அரசு விஷயத்துல விளையாட ஆரம்பிச்சிட்டியா? அதான் உன் மகனுக்கு ஒரு கல்யாணம் நடந்து போச்சுல்ல, தேடி புடிச்சு எங்களுக்கு ஆகாதவங்க வீட்டுல கல்யாணத்தை பண்ணி உட்கார வச்சிருக்கல. ஏய், நிம்மதியா இருக்க வேண்டியதானே? எதுக்கு எங்க அவசரம் வாங்கிட்டு இருக்க? கொஞ்ச நாள் நீ பெத்த பொண்ணு இருக்குல்ல, இந்த வீட்டுல வந்து உட்காந்து என்ன அட்டம்னா என் பையனையும் என் குடும்பத்தையும் என்ன பாடுபடுத்தினா, அதுக்கெல்லாம் அனுபவிக்கணும். அதான் பாடுபடுகிறோம். உன் மயம் பண்ணது கேவலமான ஒரு விஷயம்யா. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை போய் கடத்தி வச்சா, அதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியும். சும்மா என் பையன் பண்ணதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இல்லாத நேரம் பார்த்து உங்க பையன் வந்து என் பையன் மேல கை வச்சிருக்கான். நான் மட்டும் அப்படி இருந்திருந்தேன்னு வச்சுக்க, என்ன பண்ணிருக்க நீ? பையன் கையை கண்டதுல வெட்டு போட்டிருப்பான். இங்க வாரியா, என் மயங்க மேல நீ கை வைக்கணும்டா, என்னைய தாண்டி தானே வைக்க முடியும். நீ தொலைச்சு முடியும், பாத்துக்கோ. கை வச்சு பாரு.